இப்போ நவராத்திரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நவராத்திரியில் 3வது நாளுக்கான பதிவு அதுதான். நாளைக்கு தான் 3வது நாள். 3வது நாளுக்கான பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன செஞ்சால் நமக்கு அந்த முழு சக்தி கிடைக்கும், அந்த துர்க்கை அம்மனோட முழு சக்தி கிடைக்கும். 3வது நாள் நவராத்திரியில் 3வது நாள் 3 நாள் முதல் 3 நாள் துர்க்கை அம்மன், கரெக்டுங்களா? அந்த துர்க்கை அம்மனோட 3வது நாள் அன்னைக்கு அந்த அம்மா எடுக்கக்கூடிய துர்க்கை அம்மன் எடுக்கக்கூடிய அவதாரம். இப்போ நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய அறிவு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அது எப்படிங்க செய்கிறதுன்னு எனக்குள்ள தயக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு தைரியம் வர வைக்கிறதுக்காக தான் இந்த அம்மனை வேண்ட போகிறீங்க. ஏற்கனவே நான் தைரியமாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த அம்மனை வேண்டுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். வெளியில் சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்காதீங்க, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சரிங்களா? இதை செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு ஏற்கனவே சொன்ன தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சூப்பராக உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைக்கான பதிவு. அதாவது இப்போ நவராத்திரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நவராத்திரியில் 3வது நாளுக்கான பதிவு அதுதான். நாளைக்கு தான் 3வது நாள். 3வது நாளுக்கான பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன செஞ்சால் நமக்கு அந்த முழு சக்தி கிடைக்கும், அந்த துர்க்கை அம்மனோட முழு சக்தி கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3வது நாள் நவராத்திரியில் 3வது நாள் 3 நாள் முதல் 3 நாள் துர்க்கை அம்மன், கரெக்டுங்களா? அந்த துர்க்கை அம்மனோட 3வது நாள் அன்னைக்கு அந்த அம்மா எடுக்கக்கூடிய துர்க்கை அம்மன் எடுக்கக்கூடிய அவதாரம் எதுன்னு கேட்டால் சந்திரகண்டா அவதாரம். சந்திரகண்டா. இந்த சந்திரகண்டா அவதாரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் தைரியம், மனோபலம், மனசு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடியதான் சந்திரகண்டா அம்மன். சரிங்களா? அப்போ சந்திரகண்டா அம்மனை எப்படி ப்ரே பண்ணணும்? வழக்கம் போல் நம்ம காலையில் ஏந்திரிச்சு சீக்கிரமாக ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றி வைக்க போகிறோம். இந்த விளக்குலையும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்க போகிறோம். நாளைக்கு முக்கியமாக ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அம்மாவுக்காக தனியாக நெய் தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். சிலருக்கு கேள்வி வரும், நான் நேற்று கூட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சாங்க, இன்னி கூட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன், அதே அகல் விளக்கில் ஏற்றி வைக்கலாமா? ஏற்றி வைக்கலாம். இல்லை புதுசாக தான் வாங்கி ஏற்றி வைக்கணுமா? அது உங்கள் விருப்பம். இப்போ புதுசாக வாங்கி ஏற்றி வச்சாலும் நல்லது தான், அதே அகல் விளக்கில் ஏற்றி வைக்கலாம்னா நல்லது தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணுங்கள், திரியை முழுசாக மாற்றிடுங்க. ஏற்கனவே அந்த திரியை எடுத்துட்டு, ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருந்ததுன்னா அந்த நெய்யை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக திரி போட்டு ஃப்ரெஷ்ஷாக நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. இப்போ நமக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய அறிவு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அது எப்படிங்க செய்கிறதுன்னு எனக்குள்ள தயக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். உங்களுக்கு தைரியம் வர வைக்கிறதுக்காக தான் இந்த அம்மனை வேண்ட போகிறீங்க. ஏற்கனவே நான் தைரியமாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த அம்மனை வேண்டுங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் காலையில் ஏந்திரிச்சு அந்த பூஜைலாம் பண்ண போகிறோம். பூஜைலாம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி அகல் தீபம்லாம் ஏற்றி வைக்க போகிறோம், நெய் தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். நாளைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? சிகப்பு கலர். அப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்ககிட்ட சிகப்பு கலர் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அதுவும் முக்கியமாக டார்க் சிகப்புலாம் வேண்டாம், டார்க் ரெட்லாம் வேண்டாம். ஏன்னா டார்க் ரெட்டுங்கிறது ஒரு ரெட்டுனாலே நார்மலாக ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய, பயங்கரமான சக்தி கொடுக்கக்கூடியது. அது டார்க் ரெட்டு போட்டால் நம்ம மனநிலையே மாற ஆரம்பிக்கும். கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குங்க. கலர் தெரப்பியில் வந்து அந்த சக்திகளுக்கு கலருக்கு சம்மந்தப்பட்ட சக்திகள்லாம் இருக்குது. ஒரு லைட் ரெட் கலர் இல்லை ஒரு மாதிரி பிங்க் கலர் இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தாலும் கூட ஓகே. அம்மனுக்கு நல்ல ஒரு ரெட் கலர், அழகான ரெட் கலர் அலங்காரம் பண்ணுங்கள். சிகப்பு கலர் மலர்களை வையுங்கள். சிகப்பு கலர் என்ன மலர் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? செவ்வரளி இருக்காங்க, செம்பருத்தி பூ இருக்காங்க, அடுக்கு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, எது வந்தாலும் பரவாயில்ல. ரோஜா பூ சிகப்பு கலர். அந்த மாதிரி சிகப்பு கலரால் மலர் அவங்களுக்கு வந்து வைங்க. இப்போ நெய்வேத்தியம் என்ன வைக்கிறது யோசனை இருக்குல்ல. சிகப்பு கலரில் என்ன நெய்வேத்தியம் இருக்குது? ஆப்பிள் இருக்குது, மாதுளை பழம் இருக்குது, சிகப்பு கொய்யா இப்போ கிடச்சா வாங்கலாம், இல்லைனா பரவாயில்ல. ஆப்பிள் கிடைக்குது, மாதுளை பழம் கிடைக்குது, இதை வைங்க. சரி, ஸ்வீட் வைக்கலாமா? எந்த ஸ்வீட் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி வைக்கிறத விட உங்கள் கையால் செய்யும் போது அந்த மனநிலையில் செய்வீங்கள்ல, அம்மா உங்களுக்காக செய்கிறம்மா நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அந்த மனநிலையில் செஞ்சு அது வைக்கும்போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ ஸ்வீட் வாங்கி வைக்கலாம். ஸ்வீட் வாங்கி வைக்கிற ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம். நீங்கள் இதெல்லாம் காலையில் செய்யுங்க. முக்கியமாக நிச்சயமாக 6 மணிக்கு நீங்கள் செய்தே ஆக வேண்டும், ஈவினிங் 6 மணிக்கு. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நவராத்திரினால ஈவினிங் டைம் தான், சூரியன் சன்செட் ஆன பிறகு. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவீங்க பாருங்கள். நைட்டில் எல்லாம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு, ஆரத்திலாம் காமிச்சு முடித்த பிறகு ஃபேமிலியாக ஒரு கேதர் பண்ணுங்கள். ஃபேமிலியாக பூஜை ரூமில் உட்காருங்க, பூஜை ரூமுக்கு பக்கத்தில் உட்காருங்க, குழுக்கு முன்னாடி உட்காருங்க. உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபேமிலியாக உட்காந்து உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை ஏற்கனவே கேட்டுடுறீங்க. அது கேட்டுட்டு அதை நோக்கி
இந்த மந்திரம் சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரே நேரத்தில் சேன் பண்ண போகிறீங்க, சொல்ல போகிறீங்க, உச்சாடனம் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு சத்தமாக வாயிலேருந்து அப்படியே சத்தமாக சொல்லணும்னு கேட்டால் அவ்வளோ சத்தமான சொல்ல வேணாம், மைல்டாக சொன்னால் கூட போதும். என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா? நாமாவளி தாங்க. கண்ணை மூடிக்கோங்க, நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க, அமைதியாக உட்காந்து எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்கள தூங்கினா பரவாயில்ல, சரிங்களா? ரொம்ப குட்டி குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பெரியவங்க மந்திரம் உச்சாரணம் சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து ஆழ்ந்த உள்மூச்சு எடுத்து ஆழ்ந்த வெளிமூச்சு எடுத்து மனசு அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனசும் உடம்பும் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா ஃப்ரீயான பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்சம் நேரம்னா அந்த மனசு ரிலாக்ஸ் ஆன பிறகு ஓம் சந்திரகண்டாய நமஹ. ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம். இப்படி ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா? மினிமம் 11 தடவை. உங்கள் மனசும் உங்கள் உடலும் ஒரு நிலைக்கு வரும். சப்போஸ் இன்னும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா 27 தடவை சொல்லுங்கள், சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி மாறும். உங்கள் வீட்டிலே நீங்கள் 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் 27 தடவை சொன்னால் உங்களுக்கு அந்த நிலை மாறும். ஒருத்தருக்கு 11 தடவை சொல்லும் போது நிலை மாறும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க சொல்லிட்டாங்களே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது, இவங்க நிறுத்திட்டாங்களே நீங்கள் நிறுத்துறது, அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த நிலை மாற்றம், அந்த தன்னம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த எனர்ஜி சக்தி உள்ளுக்குள்ளே வரதுக்காக நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அமைதியாக சொல்லி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. இதை செய்தே ஆக வேண்டும். அப்போ தான் முழு சக்தி கிடைக்கும், சரிங்களா? அமைதியாக உட்காந்து நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம மனநிலை எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது, நம்ம உடம்புல எப்படி மாற்றங்கள் ஏற்படுதுன்னு உள்ளுக்குள்ளே உட்காந்து கவனிங்க. நமக்குள்ளே கவனிங்க. வெளியில் சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்காதீங்க, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கவனிங்க, சரிங்களா? இதை செய்ய செய்ய நமக்குள்ளே ஒரு தன்மை, ஏற்கனவே சொன்ன தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சூப்பராக உயர ஆரம்பிக்கும், சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லி முடித்த பிறகு ஒரு அமைதி நிலையில் உட்காருவோம் பாருங்கள். நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மாற்றம் ஏற்படும் பாருங்கள். அது உணர்ந்து பாருங்கள். அந்த மாற்றத்தை உணர்ந்தால்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த மாற்றத்தை நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்றதை மட்டும் முடிஞ்சால் நீங்கள் கமெண்டில் கொடுங்க, ஓகேங்களா? சரி, அப்போ இந்த மந்திரம் சொல்லுவோம். சிகப்பு கலர் ஆடை அணிவோம். சிகப்பு கலர் மலர்களால் அவங்களுக்கு அர்ச்சனை செய்வோம், இல்லை பூஜை பண்ணுவோம், அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுவோம். முக்கியமாக சரி, ஸ்வீட்ஸ் வைங்க, இல்லை பழங்கள், எந்த சொன்னது ஆப்பிள் பழம் இல்லை மாதுளை பழம் வைங்க, இல்லை ரெண்டுமே வைக்கலாம். செவ்வாழை வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அது சிகப்பு கலர் வைங்க. நிச்சயமாக அந்த அம்மனோட அருள் கிடச்சி நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.